ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு J1 தமிழ். நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஹெச்விஎஸ்சியோட பேசிக்ஸ் டாபிக்ஸை பற்றி பார்த்தோம். ஏரோட ப்ராப்பர்ட்டிஸை பார்த்தோம். இப்போ அதோட கண்டினியூஷனாக சைக்ரோமேட்டிக் சார்ட் பற்றி பார்க்க போகிறோம். சைக்ரோமேட்டிக் சார்ட்னா முதல்ல என்னென்னு நமக்கு தெரியணும். சைக்ரோமேட்டிக்ங்கிறது ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஏர். அந்த ஏரில் உள்ள மாய்ஸ்சர் கண்டென்ட் ப்ளஸ் அந்த ஏரோட டெம்பரேச்சர், அந்த ப்ராப்பர்ட்டிஸை ஸ்டடி பண்ணுறது தான் சைக்ரோமேட்டிக். இந்த சைக்ரோமேட்டிக் தெரிஞ்சால் தான் நம்மளால் ஹெச்விஎஸ்சி டிசைனில் நல்லா ரொம்ப டீப்பாக ஒர்க் பண்ண முடியும். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமாக நான் சொல்கிறேன். சைக்ரோமேட்டிக் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ங்கிறது நமக்கு தெரியும். நம்ம நார்மல் திங்கிங் படி நீங்கள் வந்து ஹெச்விஎஸ்சிக்கு ஒரு பிகினராக இருந்தனா எப்படி யோசிப்போம்னா, ஏர் கண்டிஷனிங்கிறது டெம்பரேச்சரை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுன்னு நாம் நினைப்போம். அதாவது ஒரு ரூம் டெம்பரேச்சர் 30 34 இருக்குதுன்னா நம்ம அது வந்து 24க்கு கொண்டு வரணும், ஹியூமன் கம்ஃபர்ட்டுக்கு கொண்டு வரணும். அதுதான் வந்து ஹெச்விஎஸ்சியோட பேசிக் அப்படி சொல்லிட்டு நம்ம நினைப்போம். அது கரெக்டு தான். ஆனால் அது மட்டும் இல்லை, இதில் என்ன ஒரு மெயின் பார்ட்டும் இருக்குது, ஹியூமிடிட்டி கண்ட்ரோல். இப்போ ஒரு ரூம் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிடுவோம். 24 டிகிரி செல்சியஸில் ட்ரை ஏரோட இருக்குது அந்த ரூமு. சேம் அதே டைப் ஆஃப் இன்னொரு ரூமை நம்ம கன்சிடர் பண்ணிக்கிடுவோம். அதுவும் அதே 24 டிகிரி செல்சியஸில், ஆனால் ரொம்ப ஹியூமிடிட்டி நிறைஞ்ச ஏராக இருக்குது. அப்போ இந்த ரெண்டு ரூமில் எது கம்ஃபர்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் எது சொல்லுவீங்க? கண்டிப்பாக அந்த ட்ரை ஏர் தான் நீங்கள் சொல்லுவீங்க. ஸோ வந்து 24 டிகிரி செல்சியஸ் மட்டும் நமக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட்டாக கொடுத்துறாது. இந்த ரெண்டும் தான் நம்ம ஏசி டிசைனில் பண்ணுறோம். இதுதான் மெயின் கோர் ஆஃப் ஏசி டிசைன். டெம்பரேச்சர் ரெடியூஸ் பண்ணுறது, ஹியூமிடிட்டி ரெடியூஸ் பண்ணுறது, இந்த ரெண்டையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது தான் ஏர் கண்டிஷனிங் டிசைன். அதோட பேசிக் வந்து இந்த சைக்ரோமேட்டிக் தான். ஸோ இந்த கிளாஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த நம்ம ப்ராப்பர்ட்டிஸ், இந்த ஏரோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். நீங்கள் அதை பார்க்கலன்னா கண்டிப்பாக அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க. அப்போ தான் இந்த கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் நான் ஒரு ரீகேப் பண்ணிடுறேன் இந்த நம்ம படித்தது எல்லாத்தையுமே. இது எல்லாமே ஏரோட ப்ராப்பர்ட்டிஸ். ட்ரை பல்ப் டெம்பரேச்சர்னா அது நார்மல் ஏரில் உள்ள டெம்பரேச்சர், நார்மலாக தெர்மோமீட்டர் வச்சு நம்ம ரீடிங் எடுக்கிற டெம்பரேச்சர். வெட் பல்ப் டெம்பரேச்சருங்கிறது டெம்பரேச்சர் வித் எவாபரேட்டிவ் கூலிங். இது நம்ம பார்த்தோம். ஒரு தெர்மோமீட்டர் மேலே ஒரு வெட் கிளாத்தை சுற்றிட்டு அதில் நடக்கிற எவாபரேட்டிவ் கூலிங்க்கு அப்புறம் உள்ள ரீடிங் எடுக்கிறது வந்து வெட் பல்ப் டெம்பரேச்சர். ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டினா என்னன்னு பார்த்தோம். ஒரு ஏரில் எவ்வளோ பெர்சன்டேஜ் ஆஃப் மாய்ஸ்சர் இருக்குங்கிறது தான் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. அது 10% 20%, டோட்டலாக நமக்கு 100% வரைக்கும் ஹோல்ட் பண்ண முடியும். அதில் எவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்குங்கிறத பார்க்கறது தான் இந்த ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. அடுத்து ஹியூமிடிட்டி ரேஷியோ. இதுவுமே லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். மாய்ஸ்சர்னா என்னன்னு பார்த்தோம். சேம் அதுதான் இது ஹியூமிடிட்டி ரேஷியோ. 1 கிலோகிராம் ஆஃப் ஏரில் எவ்வளோ கிராம் ஆஃப் மாய்ஸ்சர் ப்ரெசென்ட் ஆகிருக்குங்கிறத பார்க்கறது தான் ஹியூமிடிட்டி ரேஷியோ. ஆக்சுவல் மாஸ் ஆஃப் வாட்டர் வேப்பர் பெர் கேஜி ஆஃப் ட்ரை ஏர். அடுத்து வந்து டியூ பாயிண்ட். டியூ பாயிண்ட் டெம்பரேச்சருங்கிறது என்னன்னா, இப்போ நம்ம ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி பார்த்தோம். மேக்ஸிமம் 100% வாட்டர் வேப்பர் தான் வந்து ஒரு ஏரால் ஹோல்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு மேலே நம்ம வந்து வாட்டர் ஆட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா கண்டென்சேஷன் ஆகும். ஸோ அந்த கண்டென்சேஷன் ஸ்டார்ட் ஆகிற பாயிண்ட் தான் வந்து டியூ பாயிண்ட். உங்கள் எல்லாருக்கும் கண்டென்சேஷன்னா என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாட்டி ஒரு சின்ன இது சொல்லிடுறேன். நம்ம ரூமில் உள்ள ஏர் கண்டிஷனிங் யூனிட்டில் வந்து கீழே ஒரு பைப்பை எடுத்து நம்ம ட்ரெயின் வெளியே விட்டுருப்போம். அதில் கண்டென்சேட் டிராப்ஸ் வந்து விழுந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் வந்து கண்டென்சேஷன். இதில் என்ன ஆகுதுன்னா சேம் இந்த கான்செப்ட் தான். 100%க்கு மேலே வாட்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த வாட்டர் வந்து டிராப்ஸாக கண்டென்சேஷன் ஆகி வெளியே போகுது. ஸோ 100% மேலே அதால் ஹோல்ட் பண்ண முடியாததால் அதையெல்லாம் கண்டென்சேஷன் மூலமாக வெளியே அனுப்புது. அடுத்து வந்து என்தால்பி. நம்ம போன கிளாஸில் ஹீட்னா என்னன்னு பார்த்தோம். அதுதான் இந்த என்தால்பி. டோட்டல் ஹீட் எனர்ஜி, சென்சிபிள் ப்ளஸ் லேட்டன்ட் ஹீட். டோட்டல் எனர்ஜி வந்து இந்த என்தால்பியை இது பண்ணுது. ஒரு ஏரோட அந்த பர்டிகுலர் டெம்பரேச்சரில் எவ்வளோ எனர்ஜி இருக்குங்கிறத இந்த என்தால்பி குறிக்குது. ஸ்பெசிஃபிக் வால்யூம்னா என்னென்னா, 1 கிலோகிராம் ஆஃப் ட்ரை ஏரில் எவ்வளோ வால்யூம் வந்து ஆக்குப்பை ஆகிருக்குங்கிறத பார்க்குறது தான் வந்து ஸ்பெசிஃபிக் வால்யூம். நீங்கள் இந்த யூனிட்டை வந்து தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஹியூமிடிட்டி ரேஷியோனா கிலோகிராம் ஆஃப் ஏரில் எவ்வளோ கிராம் ஆஃப் வாட்டர் இருக்குங்கிறது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் யூனிட் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ டேரெக்டாக நம்ம வந்து சைக்ரோமேட்டிக் சார்ட்டுக்கு போகலாம். அந்த சார்ட்டை வச்சு நான் உங்களுக்கு அதை எப்படி ரீட் பண்ணுறது, எப்படி பாயிண்ட் பண்ணுறதுங்கிறத சொல்லித்தரேன். இதுதான் சைக்ரோமேட்டிக் சார்ட். இதை நம்ம இன்ஜினியரிங்கில் படிச்சிருக்கலாம். தெர்மோடைனமிக்ஸ்லாம் இது வரும். ஏரோட ப்ராப்பர்ட்டிஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு இது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் கீழே இருக்கிறது தான் ட்ரை பல்ப் டெம்பரேச்சர். இதில் -10 இருந்து 55 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் உள்ள வெர்டிக்கல் லைன்ஸ் தான் வந்து இந்த ட்ரை பல்ப் டெம்பரேச்சர் குறிக்கும். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி கண்டினியூஸ் லைன் இருக்குது. இதுதான் வந்து ட்ரை பல்ப் டெம்பரேச்சர். அடுத்து வந்து வெட் பல்ப் டெம்பரேச்சர்னா என்னென்னா, இதில் -5 இருந்து 35 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் உள்ள இந்த லைன் தான் வந்து நமக்கு வெட் பல்ப் டெம்பரேச்சர் குறிக்கும்.
அடுத்து வந்து ஹியூமிடிட்டி ரேஷியோ. ஹியூமிடிட்டி ரேஷியோனா என்னன்னு பார்த்தோம். அது வந்து ஹரிசாண்டல் லைன். அதோட ரீடிங் வந்து 0லேருந்து 0.030 வரைக்கும் இருக்குது. அதுதான் வந்து ஹியூமிடிட்டி ரேஷியோ. நாம எல்லாமே வந்து முன்னாடி கிளாஸில் படிச்சிட்டோம். ஒவ்வொரு இதுவும் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ நான் திருப்பி ரிப்பீட் பண்ணல. பட் ஆனால் நீங்கள் அது தெரியாமல் இதை வந்து புரிஞ்சிக்கவே முடியாது. அடுத்து வந்து ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. இதில் இருக்குல்ல ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி 0, 10, 20, 30, 40, 50, 60, 70, 80 இந்த மாதிரி ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி எல்லாமே இதில் மென்ஷன் பண்ணியிருக்குது. அடுத்து வந்து சேட்ரேஷன் டெம்பரேச்சர்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சேட்ரேஷன் டெம்பரேச்சர்னால் என்னென்னா, இந்த ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி 100% மேலே நம்மளால் இன்க்ரீஸ் பண்ண முடியாது. 100% வந்துடுச்சுன்னா அதுக்கு மேலே வாட்டர் வந்து கண்டென்சேஷன் ஆக ஆரம்பிச்சிடும்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ அந்த டெம்பரேச்சர் தான் வந்து சேட்ரேஷன் டெம்பரேச்சர். இதுதான் வந்து மேக்ஸிமம் சேட்ரேஷன் டெம்பரேச்சர். ஸோ இதுக்கு மேலே வாட்டரை வந்து ஹோல்ட் பண்ண முடியாது இந்த ஏரால். ஸோ கண்டென்சேஷன் இந்த இடத்துல தான் அக்யூர் ஆகும் நமக்கு. ஸோ இந்த பாயிண்ட்டை நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சேட்ரேஷன் பாயிண்ட் இந்த இதில் தான் நமக்கு வந்து கண்டென்சேஷன் எல்லாமே அக்யூர் ஆகும். ஃபஸ்ட்டு எது வந்து ஹியூமன் கம்ஃபர்ட் கூலிங் ரேஞ்ச் எதுன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். 24 டிகிரி செல்சியஸ் 50 ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. ஸோ அதை ஜஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிடுவோம். ஸோ 24 ± 2. ஸோ அரவுண்ட் 20 to 25னா இங்கே வரும் 24 அண்ட் 50 RH. ஸோ RH 50ங்கிறது இங்கே இருக்குது. ஸோ அப்ராக்சிமேட்டாக இதுதான் வந்து ஹியூமன் கம்ஃபர்ட் ரேஞ்ச். ஸோ 22 to 25 and 40 to 60. ஸோ 50 ± 10 ரேஞ்ச் வந்து அக்செப்டபுள். ஸோ 40 to 60 ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி அண்ட் 22 to 25 டெம்பரேச்சர். ஸோ இந்த டெம்பரேச்சருக்கு தான் நம்ம வந்து ஏசி வந்து டிசைன் பண்ணணும். அடுத்து நம்ம ஒரு பாயிண்ட்டை பிக் பண்ணி அதிலிருந்து நம்ம எப்படி இந்த டெம்பரேச்சருக்கு அச்சீவ் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ஒரு ஃப்ரெஷ் ஏர் ஹேண்ட்லிங் யூனிட்டை கன்சிடர் பண்ணிவிடுவோம். ஃப்ரெஷ் ஏர் ஹேண்ட்லிங் யூனிட்னா நிறைய பேருக்கு என்னென்னு தெரியாது. வெளியே உள்ள அவுட் சைடு ஏரை ட்ரீட் பண்ணி கூல் பண்ணி கொடுக்கறதுக்கு பேர் தான் ஃப்ரெஷ் ஏர் ஹேண்ட்லிங் யூனிட். இது வந்து வெண்டிலேஷனுக்காக யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்தோம் வெண்டிலேஷன் வந்து எதுக்கு தேவைப்படுதுன்னு. ரூம் வந்து க்ளோஸ்டாக இருந்துச்சுன்னா ஒரு கம்ஃபர்ட் கிடைக்காது, நமக்கு ஒரு ஸ்மெல் க்ரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் ஃப்ரெஷ் ஏரை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஃப்ரெஷ் ஏரை வந்து டைரெக்டாக வெளியே உள்ள ஃப்ரெஷ் ஏரை வந்து நம்ம ரூம்குள்ளே கொடுக்க முடியாது. அதோட ரீசன் என்னென்னா, வெளியே உள்ள ஏரில் ரொம்ப ஹியூமிடிட்டி இருக்கும். அதை டைரெக்டாக நம்ம உள்ளே எடுத்து கொடுத்தோம்னா உள்ளே உள்ள கூல் ஏரோட அதுவும் சேர்ந்து கண்டென்சேஷன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம இதை நோட்டீஸ் பண்ணியிருப்போம். நம்ம ரெஸ்டாரண்ட்டு இல்லைனா வந்து வெளியே சாப்பிட போகும்போது, இல்லை நம்ம வீட்டிலேயே கூட உள்ள ஏசி எப்போவாது நம்ம விண்டோ டோர்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கும் போது கண்டென்சேஷன் ஆகும். அதுக்கு ரீசன் இதுதான். வெளியே உள்ள ஏரில் வந்து ஹியூமிடிட்டி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதை நம்ம டைரெக்டாக ட்ரீட் பண்ணாமல் உள்ள ரூம்குள்ளே விட்டோம்னா அந்த கண்டென்சேஷன் நடக்கும். இங்கே யூஏயோட மேக்ஸிமம் ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் வந்து 46 டிகிரி செல்சியஸ் அண்ட் 29.4 வெட் பல்ப் டெம்பரேச்சர். அந்த இதை நம்ம மார்க் பண்ணிக்கிடுவோம். இதில் 45 இருக்குது. ஸோ இங்கேருந்து நான் ஒரு லைன் வரைகிறேன். ஓகே, இதுதான் வந்து 46 டிகிரி செல்சியஸ். அடுத்து வந்து 29.4. இதுதான் வந்து 29.4 அரௌண்ட் 30 பக்கத்தில் இருக்கும். இதுதான் வந்து வெட் பல்ப் ட்ரை பல்ப். ஸோ நம்ம இப்போ வெட் பல்ப்பும் ட்ரை பல்ப்பையும் மார்க் பண்ணிட்டோம். ஜஸ்ட் நான் இதை வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம 46.1 அண்ட் 29.4க்கான பாயிண்ட்டை மார்க் பண்ணியாச்சு. இதுதான் வந்து இந்த பாயிண்ட் தான் யூஏயோட மேக்ஸிமம் ஆம்பியன்ட் டெம்பரேச்சருக்கான அளவு. இப்போது இதோட ப்ராப்பர்ட்டிஸை வந்து நம்ம நோட் பண்ணிக்கலாம். இதில் RH வந்து பார்த்தோம்னா 30% RH இருக்குது. அடுத்து வந்து
ஹியூமிடிட்டி ரேஷியோ பார்த்தோன்னா 0.020. அதுதான் ஹியூமிடிட்டி ரேஷியோ இருக்குது. 0.020. ஓகே. நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்னா ஸ்பெசிஃபிக் வால்யூம் பார்த்தோம்னா இதுதான் வந்து ஸ்பெசிஃபிக் வால்யூமுக்கான லைனு. இது வந்து 0.08, 0.085, 0.09, 0.095. ஸோ நமக்கு கிடச்சிருக்க வந்து 0.09க்கும் 95க்கும் நடுவில். ஸோ அப்ராக்சிமேட்டாக 0.093 கிடச்சிருக்குது. ஓகே, இதுதான் வந்து இந்த ஏருக்கான ப்ராப்பர்ட்டி. இந்த பாயிண்டில் இந்த வந்து ஏர் வந்து இப்படி ஒரு ப்ராப்பர்ட்டியில் தான் இருக்கும். அதாவது 46.1, 29.4 இந்த டெம்பரேச்சர் வந்து இந்த ஏர் அச்சீவ் பண்ணும்போது அதோட ஹியூமிடிட்டி ரேஷியோ 0.020ஆகவும் அதோட ஸ்பெசிஃபிக் வால்யூம் 0.093 ஆகும். அதோட RH வந்து 30% இருக்கும். இப்போ இதுதான் வந்து வெளியே உள்ள அவுட்டோர் டெம்பரேச்சர். இப்போ நம்மளோட ரிக்யூர்மெண்ட் என்னென்னா 2450க்கு வேணும். இப்போ என்ன பண்ணலான்னா ஏர் கண்டிஷனிங் கூலிங் மூலமாக இந்த பாயிண்டில் உள்ள டெம்பரேச்சரை நம்ம இந்த பாயிண்ட்டுக்கு கொண்டு வரணும். கரெக்ட் தானே? இதுதான் நம்ம பண்ண போகிறோம். ஆனால் இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம இந்த பாயிண்ட்டுக்கு கொண்டு வரும்போது டெம்பரேச்சரை வந்து நம்ம அச்சீவ் பண்ணுறோம். 46ல் உள்ள டெம்பரேச்சரை நம்ம டேரெக்டாக 24க்கு கொண்டு வந்துட்டோம். குட். ஆனால் என்ன பிரச்சனைனா நமக்கு வாட்டர் கண்டென்ட், அந்த ஏரில் உள்ள வாட்டர் கண்டென்ட்டை நம்ம குறைக்கவே இல்லை. அப்போ என்னாகும், டேரெக்டாக சேம் அதே ப்ராப்பர்ட்டி உள்ள ஏர் உள்ளே வரும்போது ரூமில் கண்டென்சேஷன் ஆக ஆரம்பிச்சிடும். டெம்பரேச்சர் 46லேருந்து 24க்கு நம்ம கம்ஃபர்ட்டுக்கு குறைச்சிட்டோம். ஆனால் அதில் உள்ள வாட்டர் கண்டென்ட்டை நம்ம எடுக்கலைன்னா நம்மளால் கம்ஃபர்ட் RH லெவலை மெயின்டைன் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஏரை வந்து டைரெக்டாக 24க்கு கொண்டு வராமல் நம்ம அதை இன்னும் கூல் பண்ணி 13 டிகிரி செல்சியஸ் இல்லைனா 12 டிகிரி செல்சியஸ் அந்த மாதிரி கொண்டு வந்துடும். இது எதுக்காக இப்படி கொண்டு வரோம்னா நம்ம இந்த பாயிண்ட் தான் சேச்சுரேஷன் பாயிண்ட்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு மேலே வாட்டர் வந்து ஹோல்ட் பண்ண முடியாது. ஸோ இதில் உள்ள நமக்கு எவ்வளோ வாட்டர் இருக்குதோ அந்த வாட்டர் வந்து இந்த பாயிண்ட் ரீச் ஆனோடனே இந்த 12 டிகிரி செல்சியஸ் 13 டிகிரி செல்சியஸ் ரீச் ஆனோடனே கண்டென்சேஷன் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ ஏசி யூனிட்டில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒவ்வொரு இப்போ FCU வால் மவுண்டட் யூனிட் அந்த மாதிரி யூனிட்லலாம் கூலிங் காயில்னு ஒரு இது இருக்கும். அந்த கூலிங் காயிலுக்கு கீழே ட்ரெயின் பேனுன்னு ஒன்று வச்சுட்டு அதில் உள்ள கண்டென்சேஷன் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிடுவாங்க. இந்த இடத்த ரீச் ஆனோடனே கூலிங் காயிலில் ஆட்டோமேட்டிக்காக கண்டென்சேஷன் நடக்கும். அந்த கண்டென்சேஷன் எல்லாமே வந்து ட்ரெயின் பேன் மூலமாக கலெக்ட் பண்ணி வெளியே எடுத்துருவாங்க. தனியாக ஒரு பைப் எடுத்து வெளியே விட்டுருவாங்க. அதுதான் நம்ம வந்து வீட்டிலலாம் ஒரு பைப்லேருந்து சொட்டு சொட்டாக விழுந்துட்டுருக்க தண்ணி. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்ம வந்து எதுக்காக ஓவராக கூல் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. டைரெக்டாக நம்ம வந்து 24க்கு எடுத்தோம்னா அந்த வாட்டர் கண்டென்ட்டை குறைக்க முடியாது. அதில் உள்ள வாட்டர் ரெடியூஸ் பண்ணோன்னா நம்ம இந்த சேச்சுரேஷன் பாயிண்ட்டுக்கு கொண்டு வரணும். சேச்சுரேஷன் பாயிண்ட்டுக்கு கொண்டு வந்தால் மட்டும்தான் வந்து வாட்டரை ரெடியூஸ் பண்ண முடியும். நீங்கள் கேட்கலாம், ஏன் நம்ம அப்போ இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வரணும்? நம்ம வந்து இப்படி கூல் பண்ணாலுமே வந்து வாட்டர் கண்டென்ட்டை ரெடியூஸ் பண்ண முடியும்ல. இதுவுமே சேச்சுரேஷன் பாயிண்ட் தானே. இல்லைனா டேரெக்டாக இங்கேயே வந்து சேச்சுரேஷன் பாயிண்ட் தானே. அதனால் இந்த டெம்பரேச்சர் நம்ம கொண்டு போகலாம்ல. அந்த மாதிரி நீங்கள் கேட்கலாம். ஆனால் என்னென்னா நமக்கு அச்சீவ் பண்ண வேண்டியது இங்கே இருக்குது. இங்கே இருக்குன்னா நம்ம வந்து ஹீட்டிங் மூலமாக தான் இதை அச்சீவ் பண்ண முடியும். இப்போ 13 வந்துடுச்சு. 13லேருந்து திருப்பி நம்ம 24க்கு கொண்டு வரணும்னா இங்கே ஒரு ஹீட்டிங் ப்ராசஸ் நடக்கணும். அந்த ஹீட்டிங் ப்ராசஸ் வந்து சென்சிபிள் மட்டும்தான் ஆட் ஆகும். ஸோ ஸ்ட்ரெயிட் லைனாக தான் இருக்கும். சென்சிபிள்னா என்னென்னு நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். சென்சிபிள் ஹீட் ஆட் ஆகும்போது ட்ரைபல் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மட்டும் தான் நமக்கு அக்யூர் பண்ண முடியும். அதனால் இங்கே 12, 13 கொண்டு வந்துட்டு அதை நம்ம வந்து ஹீட் பண்ணும்போது நமக்கு ரிக்யூர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ரிக்யூர்ட் ஹியூமிடிட்டி ரெண்டுமே அச்சீவ் பண்ண முடியும் இது மூலமாக. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா இந்த வீடியோவை திருப்பியும் பாருங்கள். நான் ஜஸ்ட் ஒரு ரீகேப் பண்ணுறேன் எப்படி இதாகுதுன்னு. நமக்கு வந்து
கிளைமேட்டிக் கண்டிஷன் படி என்ன டெம்பரேச்சர் இருக்குங்கிறத பார்த்தோம். 46, 29.4 இது மேபி எதுனாலும் இருக்கலாம். டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர் இருந்தால் டிஃப்ரெண்ட் பாயிண்டில் வரும். அந்த பாயிண்ட்லேருந்து நம்ம டைரெக்டாக கூல் பண்ணால் நமக்கு டெம்பரேச்சர் மட்டும் தான் அச்சீவ் பண்ண முடியும். பட் ஆனால் நம்ம கம்ஃபர்ட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு டெம்பரேச்சரையும் அச்சீவ் பண்ணணும், ஹியூமிடிட்டியும் அச்சீவ் பண்ணணும். ஸோ ஹியூமிடிட்டி அச்சீவ் பண்ணணும்னா ஆல்ரெடி அந்த ஏரில் உள்ள வாட்டரை எடுத்தால் மட்டும்தான் நமக்கு வந்து அந்த ஹியூமிடிட்டியை அச்சீவ் பண்ண முடியும். இல்லைனா ரூமுக்கு வரும்போது நமக்கு ரொம்ப ஹியூமிடிட்டி ஏர் ரொம்ப அதிகமாக இருக்கும். அது நமக்கு கம்ஃபர்ட்டாக இருக்காது. அதனால் அந்த சேச்சுரேஷன் பாயிண்ட்டுக்கு கொண்டு வந்து அதில் உள்ள வாட்டர்லாம் வந்து 100 RH மேலே போகிறதால அதில் உள்ள வாட்டர் எல்லாம் ட்ரெயின் ஆகுது. அதை வந்து ட்ரெயின் பேன் வச்சு நம்ம கண்டென்சேஷன் கலெக்ட் பண்ணுறோம். கலெக்ட் பண்ணிட்டு அந்த வாட்டரை ரிமூவ் பண்ண ஏரை திருப்பி ஹீட் பண்ணி நமக்கு ரிக்யூர்ட் டெம்பரேச்சரை வந்து அச்சீவ் பண்ணுறோம். இதுதான் வந்து ஏர் கண்டிஷனிங்கோட மெயின் கோர் பிரின்சிபிள். இது தெரிஞ்சிருந்தால் நம்ம ஈஸியாக எல்லா டிசைனும் பண்ண முடியும். ஸோ இந்த ஹியூமிடிட்டி இஷ்யூ தான் ஏசியில் வர்ற மெயினான ப்ராப்ளம். அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும்னா இந்த டாபிக் நமக்கு கிளியராக இருக்கணும். இது வந்து ஃப்ரெஷ் ஏர் ஹேண்ட்லிங் யூனிட். அடுத்து வந்து எஃப்சியூக்கு பார்ப்போம். எஃப்சியூவில் நமக்கு இந்த இஷ்யூ வர சான்ஸ் ரொம்ப கம்மி. ஏன்னா எஃப்சியூங்கிறது வந்து ஒரு ரீசர்க்குலேஷன் யூனிட். அது ஜஸ்ட்டு ரூமுக்குள்ளே உள்ள ஏரை ரீசர்க்குலேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். எஃப்சியூவாக இருந்தாலும் சரி, வால் மவுண்டட் யூனிட்டாக இருந்தாலும் சரி, அதில் எல்லாமே சேம் கான்செப்ட். அதில் என்னென்னா நமக்கு இந்த பாயிண்ட் கிடையாது. அதில் ரூம் டெம்பரேச்சர் 24 தான் நமக்கு தேவைப்படும். 24, 25 இருக்கும். ஸோ இந்த 24 ஆர் 25 இருக்கத நாம் வந்து திருப்பி கூல் பண்ணிவிட்டு 13 ஆர் 14 அந்த மாதிரி கூல் பண்ணிவிட்டு திருப்பி ரூம்குள்ளேயே ரீசர்க்குலேட் பண்ணுறோம். இதில் நம்ம வந்து வெளியேருந்து ஏர் எடுக்கலை. நம்ம வெளியேருந்து ஏர் எடுக்கும்போது தான் நமக்கு பார்த்திங்கன்னா தெரியுது, இந்த ஹியூமிடிட்டி ரேஷியோ வந்து ஸ்பெசிஃபிக் வால்யூம் இது எல்லாமே வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. வெளியேருந்து ஏர் எடுக்காமல் நம்ம வந்து ரூம்குள்ளேயே ரீசர்க்குலேட் பண்ணும்போது நமக்கு அது எல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்குது. நமக்கு இதில் ஸ்பெசிஃபிக் வால்யூம் பார்த்திங்கன்னா 0.085 தான் இருக்குது. 0.082, 85 இருந்ததுன்னா நமக்கு எந்த இஷ்யூவும் கிடையாது. அதுக்கு மேலே போகும்போது தான் நமக்கு இந்த ஹியூமிடிட்டி இஷ்யூ எல்லாம் வரும். ஸோ வந்து எஃப்சியூவில் இந்த இன்டோர் யூனிட்ஸில் ரீசர்க்குலேஷன் யூனிட்டில் நமக்கு இந்த இஷ்யூ வராது. ஜஸ்ட் நம்ம டைரெக்டாக கூல் பண்ணிவிட்டு திருப்பி அது ரூம்குள்ளேயே ரீசர்க்குலேட் பண்ணும்போது ரூமில் உள்ள சென்சிபிள் லேட்டன் ஹீட்டை யூஸ் பண்ணி திருப்பி அது 24 டிகிரி செல்சியஸ் அச்சீவ் ஆகும். 24 ரூமில் இருக்கும். அது வந்து காயிலுக்கு போகும்போது 13 ஆகுது. திருப்பி ரூமில் உள்ள ஹீட்டெல்லாம் அப்சர்வ் பண்ணிவிட்டு திருப்பி 24 ஆகுது. இந்த சர்க்குலேஷன் கண்டினியூஸாக நடந்துகிட்ருக்கும். இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எஃப்சியுக்கும் அதாவது இன்டோர் யூனிட்டுக்கும் எஃப்ஏஹெச்சுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். எஃப்ஏஹெச் நம்ம வெளியே இருந்து ஏர் எடுக்கிறதால அதை வந்து ரொம்ப ட்ரீட் பண்ணி, அதாவது 12, 11, 13 அந்த மாதிரி ட்ரீட் பண்ணி அதுக்கு ஒரு ஹீட் பண்ணி யூஸ் பண்ணுறோம். எஃப்சியு அந்த மாதிரி இன்டோர் யூனிட்ஸ் ரூம்குள்ளேயே ரீசர்க்குலேட் ஆகிறதால நமக்கு ஆல்ரெடி வாட்டர் கண்டென்ட் வந்து கம்மியாக இருக்குது. அதனால் இந்த ரிஸ்க் நமக்கு தேவையில்லை. நம்ம டைரெக்டாக கூலிங் காயில் மூலமாக கூல் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து வந்து இது வந்து நம்ம இப்போ மேனுவல் கால்குலேஷனில் எப்படி இது பண்ணுறதுன்னு பார்த்தோம். இது வந்து இப்போ ரொம்ப ஈஸி ஆகிடுச்சு. இது ஜஸ்ட் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த சேட்டில் டைரெக்டாக உங்களுக்கு டீச் பண்ணேன். இப்போது நமக்கு வந்து இது எல்லாமே சாஃப்ட்வேரில் வந்து இது எல்லாமே அப்டேட் ஆகி வந்துடுச்சு. இதில் நீங்கள் நெட்டில் வந்து டெய்கின் சைக்ரோமெட்டிக் சாஃப்ட்வேர்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேரே கிடைக்கும். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் அதை அப்படி டைரெக்டாக ஓப்பன் பண்ணுறேன். இதில் பார்த்தோன்னா இதான் அந்த சாஃப்ட்வேர். ஓகே, இதில் வந்து 3.2.0 இதில் பார்த்தோன்னா நமக்கு என்னதெல்லாம் இருக்குன்னா ட்ரை பல்ப் டெம்பரேச்சர் இருக்குது. நமக்கு ட்ரை பல்ப் டெம்பரேச்சர் என்னன்னு தெரியும், 46.1. ஓகே, அடுத்து ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி இருக்குது. நம்ம ட்ரை பாயிண்ட்டை தான் நம்ம வச்சு பாயிண்ட் பண்ணோம். ஸோ வந்து ட்ரை பாயிண்ட் டெம்பரேச்சரே மாற்றலாம். ட்ரை பாயிண்ட் டெம்பரேச்சர் என்னென்னா 29.4 தான் நம்ம கொடுத்துருந்தோம். ஓகே, இதை வந்து இதில் ஆடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து ட்ரை பல்ப் டெம்பரேச்சருக்கு நான் திருப்பி இது பண்ணுறேன். இது வந்து வெட் பல்ப் டெம்பரேச்சர். இப்போ ட்ரை பல்ப் டெம்பரேச்சர் 46.1 செலக்ட் பண்ணியாச்சு. வெட் பல்ப் டெம்பரேச்சர் 29.4 இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஆடுன்னு ஒரு ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பாயிண்ட் வந்து நமக்கு பிக் ஆகிரும். ப்ளஸ் இதுலேயும் நம்ம கிராஃப்லேயும் வந்து அந்த பாயிண்ட்டை பார்த்துக்கலாம். இப்போது இதுக்கான ப்ராப்பர்ட்டி எல்லாமே இங்கே நமக்கு வந்துடும்.
ஸோ இதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். 46.4 1 29.4 ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி 30%. இதில் வந்து நம்ம 30% எடுத்திருப்போம். இது சாஃப்ட்வேர் செலெக்ஷனுங்கிறதால எக்ஸாக்டாக நமக்கு எவ்வளோன்னு காமிச்சிருது. ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி 29.7 இருக்குது. அப்சல்யூட் ஹியூமிடிட்டி 0.0191. அப்சல்யூட் ஹியூமிடிட்டி நம்ம வந்து 0.020ன்னு போட்டிருக்கோம். பட் ஆனால் எக்ஸாக்டாக இது வந்து 0.0191. அடுத்து வந்து ஸ்பெசிஃபிக் வால்யூம் 0.093ன்னு சொல்லியிருக்கோம். இது வந்து 0.0932. எக்ஸாக்டாக நம்மளுமே வந்து கிட்டத்தட்ட சேமாக தான் போட்டிருக்கோம். இது சாஃப்ட்வேருங்கும்போது என்ன கொஞ்சம் அக்யூரேட்டாக காமிக்குது. இப்போ மற்ற இதுவுமே நீங்கள் வந்து இதில் வந்து டேரெக்டாக எடுத்துடலாம். என்தால்ஃபிங்கிறது வந்து இதில் இருக்குல்ல, நமக்கு வந்து 80க்கும் 100க்கும் நடுவில் பிக் ஆகிருக்குது. ஸோ வந்து அரௌண்ட் 90க்கு மேலே 95 அதுதான் வந்து என்தால்ஃபி இதில் வந்துருக்குது 95. ஸோ இந்த மாதிரி எல்லா இதையும் நீங்கள் இதிலேருந்தே பிக் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த பாயிண்டை நம்ம இதில் வந்து ஆட் பண்ணலாம். நம்ம 13 டிகிரி செல்சியஸ்க்கு தான் டிசைன் பண்ணியிருந்தோம் எஃப்ஏஹெச்லேருந்து டேரெக்டாக. ஸோ அதையும் ஆட் பண்ணி கொடுத்தோம்னா அடுத்த பாயிண்ட் வந்துடுச்சு நமக்கு. இதில் வந்து நம்ம என்ன பார்க்கலாம்னா, இப்போ ஸ்பெசிஃபிக் வால்யூம் பார்த்தோம்னா 0.932 இருக்குது. அது வந்து நமக்கு 0.823 குறைஞ்சிருச்சு. 0.085க்குள்ளே இருந்தாலே நமக்கு வந்து கம்ஃபர்ட்டாக அச்சீவ் பண்ண முடியும்னு நம்ம பார்த்தோம். ஸோ வந்து 0.0823க்கு கொண்டு வந்தாலே என்ன வந்து ஈஸியாக நமக்கு இதை வந்து அச்சீவ் பண்ணிக்கலாம். அடுத்த பாயிண்ட் வந்து நம்ம தெரியும் 24 வேணாம் நமக்கு. ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி 50. இதையும் ஆட் கொடுத்துக்கிறோம். ஸோ வந்து இது வந்து தேர்ட் பாயிண்ட். இதில் அதுக்கான ரிலேட்டட் வெட் பல்ப் டெம்பரேச்சர் 17.1. இது P2 ஆட் ஆகிருக்கு. இது P2, P3, P4. ஸோ இந்த 3 வந்து நமக்கு இதில் ஆட் ஆகிடுச்சு. இதை நீங்கள் கனெக்ட் பண்ணணுன்னா கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து சைக்ரோமெட்ரிக் சார்ட். நம்ம மேனுவலாக பார்த்தோம். இப்போ சாஃப்ட்வேர் செலெக்ஷனும் பார்த்தோம். சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் அதில் படிச்சுக்கோங்க. பட் ஆனால் மேனுவலாக வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த சைக்ரோமெட்ரிக் சார்ட் கிளாஸ் வந்து புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். HVAC டிசைனர் வந்து இது கன்ஃபார்மாக தெரிஞ்சிருக்கணும். அதனால் இந்த கிளாஸை வந்து நீங்கள் நல்லா பொறுமையாக உட்காந்து வேறு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் பண்ணுற டிசைன் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது ஃப்யூச்சரில் இஷ்யூ வரும்போது, அதாவது ஹியூமிடிட்டி இஷ்யூ வந்து ஏர் கண்டிஷனிங்கில் ரொம்ப அதிகமாக வரும். அதை அவாய்ட் பண்ணணுன்னா நீங்கள் இந்த டாபிக் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த கிளாஸ் புரிஞ்சிருந்தனா நீங்கள் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட டவுட் இல்லைனா வந்து எப்படி இந்த கிளாஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணலாங்கிற ஐடியா இருந்தனா அதை வந்து நீங்கள் கமெண்ட்டில் கொடுங்க. ப்ளஸ் எங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி அதுலேயும் நீங்கள் உங்கள் கமெண்ட்ஸை வந்து தெரியப்படுத்தலாம். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்னென்ன டைப் ஆஃப் ஏசி யூனிட் இருக்கணும், அது எங்கெல்லாம் யூஸ் ஆகும், அது எப்படி அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணணுங்கிறத வந்து நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ வந்து கண்டினியூஸாக வந்து அடுத்தடுத்த கிளாஸை நீங்கள் பார்த்து பயன்பட்டுக்கோங்க. Thank you. Bye.